நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ போலீஸ்காரங்களுக்குலாம் வந்து ஒரு அசைன்மெண்ட் வரும். என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து, சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும். அவன் வந்துட்டு இப்போ ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு நியூஸ் வரும். சரி எப்படியாவது அவன் மேல் இடத்துலேருந்து இப்போ இவருக்கு வந்துடும். அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இருக்கிற கான்ஸ்டபிள்லாம் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் வந்து அந்த இதில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான். அவருக்கு வந்து உடனே இப்போ ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லுவார். சரி போ, ஏதாவது ஊரில் வந்து இப்போ திருவிழா நடந்துட்டு இருக்கும். அந்த திருவிழாவுக்கு வந்துட்டு அங்கே வந்து பந்தோபஸ்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வந்த அன்னைக்கு என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். அவன் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய் அப்படின்னு. இங்கே வந்து ஒரு திருவிழாவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ராட்னம் விளையாடிட்டு இருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு கொலுசு விழுந்திருக்கும். அந்த கொலுசை போய் எடுக்கிறன்ற பேரில் கையில் சின்னதாக காயம் வேற பட்டுரும். அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாரு. இப்போ அவர் வந்து இவரை கூப்பிடுவார். ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு, இந்த வர இவர் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு பொறுமையாக இறங்கி வருவார். என்னப்பா இது போலீஸ் பந்தோபஸ்துக்கு வர நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்பாரு. அது திருவிழானா எல்லாம் தான் இருக்கும், வா போகலாம் அப்படி இப்படின்னு போவார். அடுத்ததாக அவர் போகிற இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த குழுக்கள் மாதிரி விளையாடுவாங்கல்ல, அந்த இதில் போய் நின்று சின்ன பிள்ளை மாதிரி அதை போய் விளையாடிட்டு இருப்பாரு. போற வர பொண்ணுங்களெல்லாம் என்ன கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் தனியாக ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இருப்பாரு. இதே மாதிரி ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்க்குற அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மாதிரி சொல்லி அனுப்புவார் இவரை ஹீரோவை. அவன் அப்படி இப்படின்னு என்ன இப்படி இருக்கா அந்த ஆள் அப்படின்ற மாதிரி இவரும் நினச்சிப்பாரு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒருத்தர் வந்து அங்கே ஏதாவது சீட்டு விளையாடும் போது வந்து சண்டை போட்டு மாறி மாறி மண்டையை உடச்சிக்கிறாங்க. இங்கே போலீஸ்கார தம்பிக்கு அங்கே வாங்கன்னு சொல்லும்போது உடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சரி வாங்க போகலான்னு போது அதெல்லாம் போகக்கூடாது, திருவிழானா எல்லாம் இருக்க தான் செய்யும், போய் ஏதாவது பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்க மாட்டார். உங்கள்கிட்ட வந்து சொன்னதுக்கு நானே இதை நீங்கள் தன்னால் அடிச்சுக்கணும், போய் தனியாக போய் அடிச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதோட என்னங்க அவன் சண்டை போட்டுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு, நீங்கள் போய் அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ நம்ம போலீஸ் திருவிழாக்கு வருவோம்னு தெரிஞ்சு தானே சண்டை போடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மள மதிக்கலன்னு தானே அர்த்தம், தேவையில்லாம எதுக்கு போய் நம்ம போய் வம்பு வளர்க்கணும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டும் காணாமல் இருப்பார். இப்போ என்ன தாங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ கணக்கா டான்ஸ் இருக்குது, அந்த டான்ஸை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க டைம் கூட்டு போவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவிய இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு டான்ஸ் அப்படியே அந்த பாட்டு முடிஞ்சு போயிடும். இது முடிஞ்சதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே அந்த கலவரம் நடக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இவர் கண்டுக்க மாட்டார்ல, அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்ல ஆரம்பிப்பாரு, நீ வாய முடியலாம் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாரு. ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கையில் சின்னதாக அடிபட்டிருக்குல்ல, இது என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து கொலுசு எடுக்கும் போது மெதுவாக ஆரம்பிப்பார். அந்த ராட்னத்தில் வந்து கொலுசு எடுக்க போனார்ல, அப்போ தான் அடிபட்டுச்சு. ஓ அப்போ நீ அதை அட்டாக் பண்ண போகும்போது அவனுக்கு ஏதோ கல்லு தூக்கி அடிச்சிட்டாங்க, அது கையில் காயமாயிடுச்சு அப்படி தானே, எனக்கு அதான் நல்லா தெரியும். அவருடைய ஒரு ஃப்ரெண்டு நினைப்பார், அவனே உண்மையை சொன்னா கூட இந்த ஆள் விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. மேலிடத்துக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ யோசிப்பார். அதெல்லாம் விட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் சொல்லி சமாதானப்படுத்திடுவார். சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் வந்து ஹீரோக்கு வந்து அவனுக்கு அடி ரொம்ப பட்டிருக்கு, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, ஒரு நாள் ரெஸ்ட் கூட எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் கூட அனுப்புவார், நீ தனியாக போகாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அப்படி அனுப்புவார். அந்த மாதிரி ஹீரோ வந்து எதுவுமே செய்யாட்டி கூட ஹீரோ மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கும். இது இவன் ரொம்ப மோசமாக இருக்கு, இவன் எப்படி எஸ்ஐ ஆனா அப்படி இப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு நினச்சிட்டே இருப்பார் ஹீரோட ஃப்ரெண்டு. அதோட இப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேற ஒரு போலீஸ் வந்து எல்லா போலீஸுமே தேடிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு போலீஸ் வந்து ரொம்ப இதாக தேடிட்டே இருப்பார். அவனை எப்படியாவது நம்ம வந்து பிடிச்சாகணும் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டே இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிள் சங்கர் கரில் இவர் தான் அது. அவர் வந்துருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் இவர் தான் வந்து அவரை வந்து பிடிக்கணும்னு ரொம்ப இதாக இருக்கிறவர். அவரையே வந்து பட்ட பகலில் வந்துட்டு இது பண்ணிட்டு போயிடுவார். பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போயிடும், என்னது இது அப்படின்ற மாதிரி. இப்படி பட்ட பகல் இப்படி நடந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய நியூஸாக போயிடும். எல்லா டிவி சேனல்லையும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ இவருக்கு தாடி மீசெல்லாம் அவர் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பாரு. தன்னை பிடிக்க வேண்டிய போலீஸே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும். இப்போ அவரை பிடிச்சே ஆகணுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவரை பற்றின நியூஸ் தான் வந்து வேகமாக பரவிட்டே இருக்கும். இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து யாரும் தன் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தாடி மீசையெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இவன் எப்படியாவது சைக்கிள் சங்கர் வந்து நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்குலாம் வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு காட்டி ஒரு பெரிய அதிகாரி சொல்லிட்டு இருப்பார். இந்த இடத்துல ஹீரோ இருக்க மாட்டார். ஏன்னா அவர் கான்ஸ்டபிளாக தானே இருக்காரு. அதுவும் அவர் இங்கே வேலை பார்க்குறது என்ன வேலைன்னா, அந்த டைமுக்கு வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து டீ காஃபி அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குறது வேலை மட்டும் தான் ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. வேற எந்த வேலையுமே ஹீரோ பார்க்க மாட்டாரு. அதோட இப்போ ஹீரோ வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கராத்தே பண்ணுறதுக்காக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாரு. எங்கேயும் கிளாஸ்லாம் போக மாட்டார். சும்மா வீட்டில் இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டுப்பாரு. அதோட 3 கல் எடுத்து வச்சிருப்பாரு. அந்த கல்லை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க பாட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்காங்களா, அவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தட்டுவார், உடையாது. உடனே என்ன செய்வார்னா மேலேருந்து ஒரு கல்லை எடுத்துருவாரு. திரும்ப தட்டுவார், அதுவும் உடையாது. உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இவர் பண்ணுற குத்தெல்லாம் வந்துட்டு அவங்க பாட்டி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் செஞ்சால் அது உடையாது, பேசாமல் அந்த கல்லை தூக்கி கீழே போடு உடஞ்சிரும் அப்படின்னு ஒன்று இவரும் பார்க்குற வரைக்கும் 10 கல்லை தூக்கி கீழே போட்டு வேக வேகமாக ரெடியாகி வருவார். உடனே அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து பாட்டிகிட்ட வம்பு வளர்ப்பாரு. என்ன பாட்டி ட்ரெஸ் அயன் பண்ணாமல் வச்சிருக்கேன்னு, அயன் பண்ணி அனுப்புறதுக்கு நீ என்ன போய் எஸ்ஐ வேலையை பார்க்க போற, எடுபடி வேலை தானே போய் பார்க்க போறேன், அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு தானே வாங்கி கொடுக்க போறேன், அதுக்கு இது போதும் அப்படின்னுவாங்க. உடனே இவர் கோவத்தில் என்ன காலையிலேருந்து பேச்சு ரொம்ப ஓவராக இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. உடனே உங்கள் தாத்தா உயிரோட இருக்க வரைக்கும் நீ எப்படியாவது உன்னை எஸ்ஐ ஆகி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருக்கு நடக்கவே இல்லை, அவரும் போய் சேர்ந்துட்டாரு. என்னையாவது இருந்து பார்த்துட்டு வான்னு சொன்னார், எப்படியாவது ஆயிருப்பான சாகத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லுவாங்க. அப்போ உனக்கு சாகணுன்ற ஐடியாவே இல்லையா அப்படின்ற மாதிரி பாட்டியை கிண்டல் பண்ணிட்டு
அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி அப்படியே அழகாக சைக்கிளில் அவர் பாட்டுக்கு சைக்கிள்லேயும் போவார். போகிற நேரம் இப்போ அவர் போகிறது வந்து ஒரு டீ கடைக்கு தான் போகிறாரு. டீ கடைக்கு டீ குடிச்சிட்டு அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போகிறது அவரோட ரெகுலராக வேலையே வந்து அதாக தான் இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வடை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் போனவொடனே வடைலாம் சாப்பிட மாட்டார். ஹாஃப் பாயில் தான் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சூடாக அப்படி சாப்பிடும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அவர் ருசிச்சு அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதோட வேலை பார்க்குற அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே பார்சல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தெரியாமல் ஒருத்தர் வந்துட்டு அவர் அடுத்ததாக 2வதா சாப்பிட போகிற ஹாஃப் பாயில தட்டி விட்டுருவாரு. அவரை பலார்னு ஓங்கி அரைஞ்சிருவார். எதுக்குங்க சின்ன விஷயத்துக்கு அப்படி கோவப்படுறீங்க? ஹாஃப் பாயில போய் தட்டி விட்டா நம்மளுக்கு ஃப்ரீ தானே ஹாஃப் பாயில், நீங்கள் எப்பலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வரை ஹீரோ சமாதானப்படுத்துவார். எனக்கு என்னன்னே தெரியல, ஹாஃப் பாயில தட்டி விட்டா மட்டும் எல்லாம் தாங்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டு இருக்க கடை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உள்ள கடை தான். இவங்க 2 பேரும் இங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. இப்போ ஷேர் ஆட்டோ சங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஆனந்த்ராஜ் வருவார். ஆனந்த்ராஜ் தான் வந்து ஷேர் ஆட்டோக்காரர். அவர் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ மார்க்கெட்டில் ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டு இருப்பாரு. வசூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டும் அவங்க பாட்டுக்கு வசூல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் கண்டும் காணாத மாதிரி திரும்பி பாரு. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என்ன நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரும்பிப்பாரு. உடனே எங்களும் கடைக்காரங்களை இவங்க முன்னாடி போலீஸ்காரங்க முன்னாடி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அவங்களும் இவர் போய் அந்த காசு கொடுக்காதவங்கள்ட்ட போய் அடிச்சு சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு போய் தடுக்க போவார். அது ஹீரோ வந்து அதெல்லாம் வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க ஆஃப் பாயிலுக்காகலாம் சண்டை போடுறீங்க, இதுக்காகலாம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தான் கராத்தெல்லாம் தெரியும்னு சொல்லி கேட்கும்போது, கராத்தை நான் கற்றுக்கிட்டது வந்து என்ன, நான் அடி வாங்காமல் இருக்க தான் கராத்தையை கற்றுக்கிட்டு தவிர்த்து நான் போய் அடிக்கிறதுக்காக கிடையாது. இப்போ ஒரு வில்லனை அடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் சாதாரண, அவன் பெரிய வில்லை, அவன் அடிச்சு நாளைக்கு அவன் பிள்ளைங்கள்லாம் வந்து பழி வாங்க வருவாங்க, எல்லாம் தேவையா, வாங்க பேசாமல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு வருவார். ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருவாரு. இப்போ ஹீரோட மாமா வந்து இங்கே வந்துட்டு போயிருப்பாரு ஸ்டேஷனுக்கு. வந்து எதுக்குன்னா அவர் வீட்டு ஒரு விசேஷமாக இருக்கும், அதுக்காக வந்துட்டு போயிருப்பாரு. அவருக்கு நாளைக்கு அந்த விசேஷத்துக்கு இவங்கள தான் பந்தோபஸ்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹீரோட முறப்பனோட அப்பா தான் வந்துட்டு போயிருப்பாரு. அவருக்கு ஹீரோ பிடிக்காது, என்ன ஸ்டேஷனில் இப்படி எடுப்படி வேலை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமாக இருக்கும். இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து நாளைக்கு அந்த பந்தோபஸ்துக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புவார். இப்போ நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு கூட விட மாட்டார். எல்லாத்தையும் போகிற ஒரு பொண்ணுக்கிட்டலாம் வந்துட்டு நம்பரை வாங்குறதும் அப்படியே அப்படியே பாரு இது என்ன சொல்கிறது அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து நம்பர் வாங்கிப்பார். இதே மாதிரி இவங்க அத்தை இப்போ பார்த்துட்டு, என்ன இந்த ட்ரெஸ்ஸோட வரது இப்படி தான் வர்றதா அத்தை வீட்டுக்கு வரும்போது, உனக்கு கையில் சட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்க, போய் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு போயிட்டு வாங்கின ஃபோன் நம்பர்லாம் பசங்கள்ட்ட அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸ்னேகா பிரதர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்டே நல்லா இவர் ஃப்ரெண்டு வந்து கடலை போடுறன்ற பேரில் மாட்டிப்பாரு. இப்போ இவர் வந்து அவர் நிற்பாரு. இவங்க 2 பேருமே பங்காளிங்க தான். அதாவது ஹீரோயினை வந்து 2 பேருக்குமே கட்டிக்கிற முறை இருக்கும். ஹீரோயினுக்கு வந்து இவங்க வந்து ஹீரோ வந்து அம்மா வீட்டு சொந்தம், அவர் வந்து அப்பா வீட்டு சொந்தம். 2 பேருமே மாப்பிள்ளைங்க தான் அப்படின்ற பிறகு எங்களெல்லாம் பார்த்தா சல்யூட் அடிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. ஏன்னா அவரும் இப்போ எம்எல்ஏ வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உனக்குலாம் அடிக்க முடியாதுன்னு, நாளைக்கு எம்எல்ஏவான சைட் இது சல்யூட் அடிச்சு தான் ஆகணும், அப்படி சைட் அடிக்கணுன்ற மாதிரி வருது, சல்யூட் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். அதோட இப்போ எம்எல்ஏ வந்திருப்பாரு. அவர்கிட்ட நல்லா இவருக்கும் இப்போ மன்சூர் அலிகான் தான் இருப்பாரு. 2 பேரும் நல்லா பேசுவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாரு. அதோட போய் அவருக்கு வந்து பஸ்லாம் கொடுத்துட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே அப்படியே எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து இவர் தான் வந்துட்டு இப்போ அவங்க எம்எல்ஏலாம் வந்தாங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் மேல பதவியில் இருப்பவராக இருப்பார். இவர் வந்தோடனே இவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு தான் இப்போ வருவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவார். அதான் ஹீரோயின். அவங்கள பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி பார்த்தோன்னே பிடிச்சி போயிடும். இது வரைக்கும் எல்லா இருக்கிற பொண்ணு மண்டபத்தில் இருக்கிற மொத்த பொண்ணுகிட்டையும் நம்பர் வாங்கியாச்சு, மொத்த பொண்ணுகிட்டையும் போய் பேசி கடலை போட்டாச்சு. இப்போ சாரை பார்க்காம அதாவது வந்தவரை பார்க்காம இவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு அதாவது சல்யூட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே இங்கே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் பேச போவாங்க. பேச போயிட்டு அவங்களோட நம்பரை வந்து கேட்பாங்க. கேட்கும்போது எதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உன்னை என்னமோ வந்துட்டு நீ வந்து உன் அத்தை பொண்ணு ராஜியை லவ் பண்ணுறதா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு யார் சொல்கிறான்னு கேட்கும்போது, மண்டபத்தில் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. 4 பேர் 4 விதமாக சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உன் பேருன்னு கேட்கும்போது ஜெஸ்ஸின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் ஜெஸ்ஸினா என்ன பிரச்சனையான்னு கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட அம்மா வந்து நின்றுட்டு, ராஜி என்ன இங்கே நின்றுட்டு இருக்கோம், அவங்க தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவங்க தான் ராஜி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே வந்து 7 வருஷமாக உன்னால தான் எங்கள் அப்பா வந்து என்னை வேறு வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. அதாவது அப்போவே இவர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் அவங்களை வெளியூருக்கு அனுப்பியிருப்பாரு. அவங்களும் வெளியூர் போய் படிக்க போனாலும் ஹீரோவை தான் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. 7 வருஷமாக நான் உன்னை தான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ உன்னை தான் பார்க்க போகிறேன்னு ஆசையாக வந்தா, உனக்கு எனக்கு யாருன்னு கூட தெரியல, அதாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டுவாங்க. இல்லை நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், சும்மா உங்ககிட்ட விளையாடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஹீரோன்ட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் மாமா பொண்ணெல்லாம் அப்படி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அதை பார்க்கவே எனக்கு பிடிக்காது, அதுதான் மாமா பின்னாடியே சுத்தம், அதை பார்த்தாலே அதெல்லாம் சரியான டார்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவங்களையே அவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். இவர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படார்னு பொறுமை தாங்காமல் ஒரு அறையை போட்டுருவாங்க. ஒரு பொண்ணு விடாமல் எல்லாத்தையுமா பேசிட்டு வரைஞ்சிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்க, நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்க மண்டபத்தில், நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், உன்னை போய் ஒரு நாள் நினச்சிட்டு இருந்த என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க. இவர் பின்னாடியே சமாதானப்படுத்த போவார். அவங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ண மாட்டாங்க. கதவை வேகமாக எடுத்து சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துருவாங்க. எப்படியாவது இவங்களை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஒரு முடிவாகவே தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ யோகி பாபு இருப்பார், அவர் தான் அவரோட ஆளாக இருப்பார். போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, என்ன பீஸை காணும்னு சொல்லும்போது, உனக்கு வந்து பிரியாணிக்கும் தக்காளி சாதத்துக்கு வித்தியாசமே தெரியாதுன்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு சுட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா போலீஸ்காரவங்க இங்கே ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. இவர் பிடிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக அங்கேயும் ஓடி ஒரு வழியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மண்டபத்தில் பார்த்த பொண்ணு அதுதான் என் அத்தை பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது, அவள் 6வது படிச்சிட்டு இருக்கும்போது நான் 9வது படிச்சிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் அவள் 9வது படிக்கும்போது அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற ரொம்ப சந்தோஷம்
வருஷமாக சொல்லுவார், என் கிளாஸ்லேயே நான் இருக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் அவள் கிளாஸ்லேயே தான் இருப்பேன், லவ்னா லவ், அவ்வளோ ஒரு லவ். ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அப்போவே அவளை வந்துட்டு வேற ஒரு ஊரில் போய் ஹாஸ்டலில் போட்டான். அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் ட்ரைனிங்லாம் படிச்சுட்டு இதே ஒரு டீச்சராக வந்திருக்கா. எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படின்னு. அதோட உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் தான் பொண்ணை மாற்றி மாற்றி இது பண்ணுவீங்களே, அப்புறம் என்னோட இல்லை இல்லை இதுக்கப்புறம் மாற்ற இதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக கிடப்பா, இதுதான் பேர் நல்லா அழகாக இருக்கா, இவளையே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவாக இதோட இதான் கடைசின்ற பேர் முடிவாக இருப்பார். ஹீரோட ஃப்ரெண்டுக்கு செம்மக்கும் அவர் பண்ணுறதெல்லாம் ஒன்று கூட நியாயமானதாகவே இருக்காது. அதனால் அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். இவங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க, இவங்க இங்கே தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோம். டெய்லி ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்ட வந்து புக்கை கொடுத்து விடுறது, லெட்டர் கொடுத்து விடுறது, போர்டில் வந்துட்டு சாரி எழுதுறது, லவ் யூ எழுதுறது, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு எழுதுறதெல்லாம் எழுதி எழுதி கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த லெட்டரில் எதுவுமே இருக்காது. அவங்க உடனே இவங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கால் பண்ணுவார். என்னன்னு கேட்கும்போது அந்த லெட்டர் படிச்சுன்னு கேட்கும்போது அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க படிப்பாங்க. அது வந்து அவங்க படிக்கவும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. தண்ணியில் முக்கிப்பாரு அந்த பேப்பர், அப்போ தான் அதில் நான் எழுதுனதெல்லாம் தெரியணும்னு. அது முக்கியம் பார்ப்பாங்க, அதில் ஒன்றுமே தெரியாது. அதோட பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு அவங்க அப்பா ஃபோன் அடிப்பார் இவங்க நம்பருக்கு, அவங்க கட் பண்ணி வச்சிருவாங்க. அதோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிவிட்டு அதோட அவங்களோட ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசுவார். பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்டையும் அதே மாதிரி சமாளிச்சுட்டு வச்சிருவாங்க. இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று எழுதி எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க டெய்லி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எதுவுமே லெட்டரும் வராது, போர்ட்லேயும் எதுவும் எழுதியிருக்காது. அதோட அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்து இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரோட்டில் வந்து இவங்க 2 பேரும் அவங்களை நிப்பாட்டுவாங்க. என்னன்னு பார்க்கும்போது இந்த பையன் வந்து உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறான், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனோட பென்சில் லப்பர்லாம் அடிக்கடி காண ஆகிட்டே இருக்கணும்னு நான் எப்போ அவங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஹீரோன் கேட்பாங்க, அதான் நேற்று அந்த டீச்சருக்கு பதிலாக நீங்கள் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வந்தால் அவங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதா அர்த்தமா அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் இப்போ ஹீரோனை பிடிச்சி ஒம்பளத்துட்டு இருக்காங்க. அதோட நாங்கள் செக் பண்ணி தான் ஆகணும், விசாரணை அப்படிதான்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அவங்களோட பேக்ல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும்போது இவர் அனுப்பினது எல்லாத்தையுமே அவங்க பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கவே கொடுமையாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவார். உனக்கு எப்படி இருக்கு எனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி அவர் வழக்கட்டாமல் பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. அதோட ஹீரோட ஃபோட்டோஸ்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அவர் பிடிங்கிட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வந்து கேட்பாரு, என்னம்மா டெய்லி வந்து உங்கள் ஸ்கூல்லேயே நிற்கிறானமே அவன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது யாருப்பா அப்படின்னு தெரியாத மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. நான் ஏதாவது கண்டிக்கிட்டுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணப்பா, எனக்கு அவனை பெருசாக ஞாபகம் இல்லைன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. பத்தியா என் பொண்ணுக்கு அவனை யாருன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப தான் உங்களுக்கு அப்படி இப்படி 2 பேரும் அவங்க ஹீரோயினோட அப்பா அம்மா விளையாட்ட சண்டை போட்டுப்பாங்க. இங்கே இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி பண்ணிட்டார்ல, அதனால வந்து வருஷக்கணக்காக எடுக்காமல் இருந்த மீச தாடியை வந்து இப்போ மாறு வேஷம் போடுறதுக்காக அதெல்லாம் எடுத்துருப்பாரு. எடுத்துட்டு இப்போ மினிஸ்டர்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. என்ன பேசுவாருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி உனக்காக தான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி எனக்காக இன்னொரு வேலை நீ செய்யணும், இது வரைக்கும் உனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதான் வேறு கேட்டுட்டு இருப்பாரு. இந்த எம்எல்ஏ இருக்காங்க, இவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து நான் போகிற வழியிலே குறுக்க வரேன், இப்போ எனக்கு எவ்வளோ சொத்து பத்திரிக்கை எல்லாமே இது பண்ணிட்டான், எல்லாத்தையும் சொல்லிடுவான், அவனை எப்படியாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்னு. சரி சரி அதை மட்டும் நீ எனக்கு பண்ணிவிடு, உனக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து உனக்கு பிடிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்களா, அது இல்லாமல் பண்ணுறதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே இந்த டீலிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே இவங்க 2 பேரும் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னேகா பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி கிட்ட வம்பு வளர்த்ததுக்காக அவங்க வந்து இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை தான் பிடிக்க வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து யாருக்குமே படிக்க தெரியாதுன்றதுனால அது இவருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அவரோட பேரை மறைச்சிருப்பார். கடைசியில் தான் சொல்லுவார், எங்கள் தங்கச்சி கிட்ட அவன் வம்பு வளர்த்துட்டு இருக்கான், அவனை இப்படியே ஏதாவது பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு. அவன் லீவில் போயிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருவாங்க. படிக்க தெரியாதுன்றது நிம்மதியாக இருக்கும். இவங்க 2 பேரும் இப்போ உள்ளே போகும்போது டீ வாங்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வெளியே வேகமாக வருவார். எதுக்கு அப்படின்னா ஷேர் ஆட்டோ சங்கர் இருக்கார்ல, அதாவது சேகரா அந்த மாதிரி அந்த சந்திரன் ஷேர் ஆட்டோ சந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் போய் அரெஸ்ட் பண்ண போகணும் வாங்கணும். ஹீரோ வரவே மாட்டார், முடிச்சுட்டு இருப்பார். ஹீரோ வாழ்க்கை டைமாக கூட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கிறன்ற பேரில் அப்படியே போய் கீழே விழுந்துருவாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மயக்க மாதிரியே நடிச்சிட்டு இருப்பாரு. எப்படா அந்த சண்டை இவங்களாம் முடிப்பாங்க அப்படின்னு. மற்ற போலீஸ்காரங்களுக்கும் இப்போ ரவுடிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் அங்கேருந்து போய் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் வந்து முழிப்பாரு. ஏன்னா இவர் முடிச்சு தான் இருப்பார், ஆனால் எல்லாருக்கும் நடிப்பார் அப்படியே தூங்குற மாதிரி. அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எழுப்பணும்னு பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் எல்லாம் போயிட்டாங்களா, இந்நேரம் நான் முடிச்சிருந்தேன் அப்படின்னு அப்படி நடந்திருப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா சரி சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நம்பிட்டு உனக்கு அடிபட்டுருச்சா, சரி சரி இவனை கூட்டிட்டு போ, ஃப்ரெண்டை கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு வர சொல்லிடுவார். ஒன்றுமே செய்யாமல் இவருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ட்ராமாவாக போடுவார். அந்த நர்ஸ் அவரை மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. உனக்கு பெரிய இதாகிடுச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நர்ஸ் இதெல்லாம் சரியாயிடும்ல, சின்ன காயம் தரணும்னு கூன்ற மாதிரி அந்த நர்ஸ் வேற மறைச்சிட்டு போவாங்க. ஏன் அவங்க எதுவுமே சொல்லாமல் போகிறாங்கன்னு அவங்களாம் அப்படி தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். எதாக இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ பெரிய ரவுடியை அரெஸ்ட் பண்ணி நீ கூட்டிகிட்டு வரதான் போகிறேன், அப்புறம் இருக்குது எல்லாருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதோட இவரும் எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணியே ஓட்டிடுவார். இவங்களே சமாளிச்சிருவாரு. இவங்களும் இவர் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேயும் ட்ராமா முடிஞ்சிடும், அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக அவர் கடைக்கு வருவார். வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருப்பார். அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்களாம் வந்ததே ரொம்ப முன்னாடி வந்திருப்பாங்க, இப்போவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏற்கனவே இவ்வளோ நம்ம ட்ரிங்க் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவில்லை, அது இல்லை, நம்ம இதெல்லாம் வந்து இதில் போடணும் அதில் போடணுன்ற மாதிரி இவங்களாம் வந்து மாறி மாறி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. கடையை சாத்த போகிறோம் வந்து கடைக்கார சொல்லும்போது சீக்கிரமாக கடையை சாத்திடுறேன், சீக்கிரமாக கடையை இது பண்ணுறப்ப எப்போ தான் நாங்கள்லாம் இது பண்ணுறது அப்படி இப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களாம் நம்ம சொன்னால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவார். இப்போ போலீஸ்காரங்க வந்துருவாங்க. அந்த டைமில் அவரும் இப்போ சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவரும் வந்துட்டு வேலை முடிச்சுட்டு அவரும் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு போவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் சுற்றி நின்று அவர் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் பாயில் கேட்டிருப்பாரு. ஹாஃப் பாயில் வந்து அதை ஆசையாக சாப்பிட்லான்னு போவார். இங்கே நடக்கிற பிரச்சனையில் வந்து சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவர் இப்படி நவர தான் போவார். அவர் அந்த ஆள் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தெரியாமல் போய் ஹீரோ மேலே தட்டிடுவார். தட்டினோன்னு அவர் சாப்பிட வேண்டிய ஹாஃப் பாயில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் ஸ்லிப் ஆகி விழுந்துரும். அது அவருக்கும் தெரியாது. ஹாஃப் பாயில் தட்டி விட்டுட்டு சாரி கேட்காமையா போகிறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் சங்கரை பிடிச்சி அடின்னு அடிப்பார். அவர் ஒரு பெரிய கலவரமே ஆகி அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த அத்தனை பேரையும் கொண்டு வந்து இப்போ ஸ்டேஷனில் போட்டுருவாங்க. இவரையும் சேர்த்து சைக்கிள் சங்கரையும் சேர்த்து கொண்டு போய் போட்டுருவாங்க. மறுநாள்
மறுநாள் பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து அவ்ளோ சண்டை போட்டியாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் போற டைம்ல அப்படியே இவங்க பின்னாடியே வந்துட்டே இருப்பாரு. அப்படியே இவங்க போட்ட சண்டையெல்லாம் பத்தி அவர் அப்படியே வர்ணிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த மாரி அவன் வந்து அவர் வேற வரிசையா பேர் கார்ல லாக் ஆயிடும் அவரோட ஷர்ட் போய். அதனால அவரால திரும்ப வர முடியாது. அவரோட ஃபோன் வந்து தடுமாறி கீழ விழுந்துரும். இந்த ஃபோன வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரைமுடின்னு சொல்லுவார்ல சந்தானம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுவாரு. இவர்கிட்ட இவர் போடுற அடி எல்லாத்தையுமே வந்து அவருக்கு கராத்தே போடுற மாரியே நெனச்சு நெனச்சு போட்டுட்டு இருப்பாரு. யாரோ ஒரு ஆளு நெனச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. இவர் தான் சைக்கிள் சங்கர்ன்றது ஹீரோக்கு தெரியாது. அதோட சரியான அடிய போட்டு அவர அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஜெயில்லயே அடைச்சு வச்சிருப்பாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா, இப்ப அவருக்கு தூக்கம் கலைஞ்சு இவரு எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். எப்படி நம்ம இங்க வந்தோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப முழிச்சு உட்கார்ந்ததுலேருந்து பேசிட்டு இருப்பாரு. நான் வெளிய போகணும், வெளிய போகணும்னு. உள்ள இருக்கவங்க என்ன ஊருக்கு புதுசா வெளிய போறோங்கிற இப்பலாம் விடுவாய்ங்களா? என்ன தம்பி நீ இப்படி பண்ற? அப்படி இப்படின்ற மாரி இவர் தான் காரணம் இவர் மாட்டுனதுக்கு. அதோட இவர் மாட்டி விட்டோனே இந்த மாரி உட்கார்ந்துட்டு பாரு, என்னை எப்படியாவது வெளிய விட்டுருங்க. உங்களுக்கு நான் அத செய்றேன், இத செய்றேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் போய் சொல்லிட்டு இருப்பாரு. யாரும் இவர நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இவர் தாடி மீசைலாம் எடுத்துட்டாரா, இவர் சுத்தமா இப்ப யாருக்கும் அடையாளம் தெரியாத வேற இவர் போயிருக்கும். அதோட வந்து திரும்பவும் இவர பார்த்துட்டோனே என்ன சொல்வாருன்னா, இவன் வெளிய விடணும்னு சொல்லும்போது, உன்ன எதுக்கு வெளிய விடணும்? அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஃபோன தேடுவாரா, ஃபோன் கிடைக்காதா? காஸ்ட்லி ஃபோன தான் எடுத்து வச்சிருப்பியா? ஃபோன குடுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது, என்ன ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைய பிடிச்சு அப்படியே முறிப்பாரு. முறிச்சோனே அவன்ட்ட என்ன வம்பு இழுத்துட்டு இருக்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொல்லவும், இன்ஸ்பெக்டர் சொல்லவும் சாப்பாடு வாங்க அவர் போயிடுவாரு. இப்ப மத்தவங்கலாம் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் வந்திருப்பாங்க. எங்களையே நீ பிடிச்சு வச்சிருக்கல, அதான் எங்க பொண்டாட்டிங்கலாம் வந்துட்டாங்க. எங்கள கூட்டு போறதுக்குன்னு எங்களோட நகையெல்லாம் வேணாலும் கழட்டி குடுக்குறோம். ஆனா அவங்க எந்த காரணத்த கொண்டு வெளிய வரவே கூடாது. அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரிம்மா நாங்க உங்கள வெளியவே விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கள இங்கேயே வச்சு எப்படி நீங்க எங்களுக்கு சாப்பாடுலாம் குடுப்பீங்க அப்படி இப்படின்னு அவங்க கேட்கும்போது, நாங்க உங்களுக்கு பணம் தரோம். அவங்க இங்கேயே தான் இருக்கணும். வெளிய வரக்கூடாதுன்ற மாரி அவங்க பொண்டாட்டிங்களே அந்த மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. வேற வழியே இருக்காது. எல்லாரும் இப்ப உள்ளேயே போட்டு வச்சுருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோன வந்து இவர் எடுத்தார்ல, அரைமுடி எடுத்தார்ல, அந்த எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் கால் பண்ணுவாரு. இவர் கட் பண்ணி விட்டுருவாரு பயந்துகிட்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து யோகி பாபு இப்ப கால் பண்ணுவாரு. ஏன்னா யோகி பாபுவோட ஆளுங்க தானே. அவங்க எல்லாருமே ஒரே டீம் தானே. இவர் எடுத்த உடனே ஏன் என்ன பேச மாட்றீங்க? உங்கள நாங்க அவ்வளோ சீக்கிரத்துல நாங்க விட்டுருவோமா? நாங்க எதா இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு யோகி பாபு என்னமோ சொல்லுவாரு. யாருமே அவர் வந்து பேசாம கட் பண்ணி வச்சுருவாரு. உடனே இங்க ஆளுங்கலாம் வந்து அண்ணன காணோன்ற பேர்ல இன்னொரு பண்ணு வாங்கிட்டுமான்னு கேட்பாரு. கிரீம் பண்ண வாங்கிக்கன்னு யோகி பாபு சொல்லுவாரு. அண்ணன காணோம்னு எவனுக்குமே கவலையே இல்ல அப்படின்னுவாரு. அப்பதான் மினிஸ்டர் கால் பண்ணி என்ன அவனுக்கு கால் பண்ணா சைக்கிள் சங்கர் எடுக்க மாட்றாங்கன்னு, நாங்க பண்ணாலும் எடுக்க மாட்றாரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, புதுசா ஒரு அசைன்மென்ட் குடுத்திருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. என்ன அசைன்மென்ட் கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ பத்தி அப்படின்னு நான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுவாரு. இப்ப இவர பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்துட்டு என்ன வெளிய விட்டீங்கன்னா உங்களுக்கு காசு குடுக்குறேன் அப்படி இப்படின்னு. என்ன காசு தருவ? 10,00,000 கூட தருவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தொறக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ உள்ள வந்துருவாரு. நீ என்ன சாதிச்சுட்ட? நீ இவ்ளோ வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதோட என்னடா அப்படி இப்படின்னு வாடா போடான்னு அவர பேசுறதும், அவர ஓங்கி ஓங்கி அறையிறதும், வேலை வாங்கி தரேன் போறியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமா பேசுறதுமாவே இருப்பாரு. கூட பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டரோட வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லும்போது, உடனே ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, இப்ப சைக்கிள் சங்கரைய வச்சே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னோனே, அங்க உள்ளவங்க எல்லாரையும் வச்சு வீட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில 2 பேரும் ஒண்ணா தான் விலங்கு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க என் கூட நம்ம 2 பேரும் இங்க தப்பிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நீ ஊருக்கு புதுசு. நீ எங்கேயாவது போயிருவ. நான் இந்த ஊர்க்காரன் தப்பிச்சு போனாலும் என்ன திரும்ப கூட்டிட்டு வந்துருவாங்கன்ற மாரி அவர் சொல்லுவாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, சரி நீ என் கூட வந்துரு. நான் உன்ன பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீ நினைக்கிற ஆள்ல நான் கிடையாதுன்ற மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாரி இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் அவங்கலாம் கேட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் உட்கார்ந்து அங்கேயே உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டே டிவி பார்க்கும்போது, அதுல டிவில சொல்லுவாங்க சைக்கிள் சங்கர் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி இப்படின்னு. சைக்கிள் சங்கர் பெரிய ரவுடியா அப்படி இப்படின்னு அவர் முன்னாடியே அவர பத்தி பேசுவாங்க. ஏன்னா இவர் தான்றது யாருக்குமே இன்னும் அடையாளமே தெரியல. மெயினா ஹீரோக்கு சுத்தமா அடையாளம் தெரியாது. அவர்ட்ட பயங்கரமா அவர் கைய பிடிச்சு முறுக்குறது, அவர அரையிறது, ஊங்குறது அப்படி இப்படின்னு பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப மேல் இடத்துல இருந்து திரும்ப பிரஷர் ஆயிரும். இவருக்கு சைக்கிள் சங்கருக்கு கால் பண்ணி, "நீ எங்க இருந்தாலும் நான் உன்ன புடிச்சே தீருவேன். நான் உன்ன புடிச்சா நாறி போய் நாறி அப்படி இப்படின்னு ஏற்கனவே நாறிட்டு தான் இருக்குன்ற மாரி அவர் வேற ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, வர வழியில இந்த மாரி இவரோட வேன் கிடைச்சிரும். அதாவது காரு. ஏன்னா அண்ணனோட கார் இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு இறங்கி பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள யாரும் இல்ல. 3 நாளாவே அது இங்க தான் நின்னுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க. இங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க உள்ள தான் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருந்தாரு. அங்க தான் வந்து அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பதான் வந்து போலீஸ்லாம் வந்துச்சு அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லவும், சரி உள்ள போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க தான் இவர் இருக்காருல்ல, அந்த அரண்மனை இருக்காருல்ல, அவர் அங்க இருப்பாரு. இவர் தான் பார்க்கறதுக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன் மாரி இருக்காரு. இவர்ட்ட போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபோன்ல அவரோட ஃபோட்டோ காட்டி இவர பார்த்துருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஃபோன் வந்து எஸ்7 அப்படின்னு எஸ்7 கே7லாம் சொல்லிட்டு இருக்கு. ஃபோன் ரிப்பேர் பண்ணவா குடுத்தோம் அப்படி இப்படின்னு கேட்டு வந்துருவாரு. அதோட இங்க வந்து இவர பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இங்க ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அன்னைக்கு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் போய் ஸ்டேஷன்ல தான் அண்ணா இருக்காருன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு என்ன சொல்வாருன்னா, நான் கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி உள்ள போய் பார்க்குறேன்னு உள்ள வருவாரு. அதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு ஹீரோக்கு இன்னொரு அத்தை பையன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு உட்கார்ந்திருப்பாரு. நான் எம்எல்ஏ வானா உன்ன நான் அப்படி கவனிக்கிறேன், இப்படி கவனிக்கிறேன். நீ கொஞ்சம் எனக்கு பார்த்துக்க செய் அப்படின்னு சொல்லுவாரு. எம்எல்ஏ ஆவறதெல்லாம் சாதாரண விஷயமான்னு கேட்கும்போது, அதுக்கு தான் நான் போய் நான் சென்னைக்கு போறேன். ஒருத்தவங்கள பார்க்க போறேன்னோனே, அவர பார்க்க போறேன்னு இவருக்கு சைக்கிள் சங்கருக்கு காதுல விழுந்தோனே, அவரும் வெளிய வருவாரு. என்ன மட்டும் நீங்க வெளிய விடுங்க. உங்கள நான் எப்படி நான் ஈஸியா எம்எல்ஏ ஆக்கிடுறேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லுவாரு. யார் சார் இவன் சொல்லி கேட்கும்போது, அவன் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவன். அப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பான் அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாரு. யார பாத்தியா பைத்தியம்னு சொல்றீங்கன்னு அவருக்கு வேற கோவம் வந்துரும். இவர் இங்கிருந்து தூக்கி எங்கிருந்து கையில கிடைக்கிறத தூக்கி அறையும்போது அவர் பாட்டுக்கு வாங்கிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா நம்மள டம்மி ஆக்கி உட்கார வச்சிருக்காங்கன்ற மாரி இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இவர் எவ்வளோ பேசி பார்ப்பாரு. யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப இவர்கிட்ட ஃபோனும் இல்ல. எதுவுமே இல்லாதனால அவரால எதுவும் பண்ண முடியாம அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டு இப்ப யோகி பாபு அவங்க எல்லாருமே இப்ப இத தேடிட்டே இருப்பாங்க. உள்ள எப்படியும் கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி போயிட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ள தான் அவர் இருக்காருன்றத கண்டுபிடிச்சுருவாரு. என்னன்னு பர்ஸ் காணோம்னு உன்ன பார்த்தாலே பர்ஸ் அடிக்கிற மாரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள சொல்லும்போது, அதோட வெளிய வந்துருவாங்க. கொஞ்சம் இருட்டட்டும் அப்புறமா உள்ள போலான்னு சொல்லி கொஞ்சம் இருட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவர கூட்டு போலாம்னு நெனைப்பாங்க. இதுக்கிடையில ஹீரோ வந்துட்டு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு. அவர் அங்க இருக்க மாட்டாரு. யாரடா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, என்ன தைரியம் தான் எங்க அண்ணன் சைக்கிள் சங்கரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு தான் எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். இவர் தான் சைக்கிள் சங்கரன். இப்ப இங்க வந்துட்டு ஹீரோ எங்கன்னு கேட்கும்போது, அவர் தான் எஸ்ஐன்னு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லிடுவாரு. அவர்ட்ட போய் கேட்கும்போது, எனக்கு தெரியல அவன் எங்க போயிருக்கான்னு மாறி மாறி எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு, இப்ப நம்ம வந்த வேலைய பார்ப்போம்னா எல்லா வேலையும் அப்புறம் தான். மொத அந்த கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி ஒரு வழி ஆக்காம நான் இந்த இடத்த விட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருப்பாரு. இவரும் ஹாயா போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டு என்னங்கண்ணா இப்படி ஆயிடுச்சு யார் இதுன்னு கேட்கும்போது சைக்கிள் சங்கர் வந்து அவன் எங்க இங்கே வந்தானோன்னு அவன் எங்க இங்கே வந்தான் நீ தானே வழுக்க டைமாக அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து போர் அடிக்கும் போதெல்லாம் 4 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணி அவன் தான் சைக்கிள் சங்கரான் அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகி மயக்கமே போட்டு விழுந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அதிகாரி இங்கே வருவார் வந்த உடனே எல்லாரும் விஷயத்த சொல்லுவாங்க. அப்படியே அவனை அரெஸ்ட் பண்ண கான்ஸ்டபிள் யாருன்னு கேட்கும்போது இல்லை உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவன் ரொம்ப பயந்தவன் சார் அப்படின்னு இவர் நம்ப மாட்டார். இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஹீரோ ரொம்ப தைரியமானால அவன் தான் அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு எப்படியா திரும்ப அவனை நம்ம பிடிக்கணும் அது இல்லாமல் ஹீரோவையும் நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ எம்எல்ஏ இருக்காரு அதாவது மினிஸ்டர் இருக்காரு திடீர்னு கால் பண்ணுவார். இதுக்கு மேலே கால் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்து பேசும்போது அவன்லாம் ஒரு ஆள் அவன் சாதாரண கான்ஸ்டபிள் அவன் கிட்ட போய் நம்பக்கு போயிட்டு இருக்கும்போது இல்லை இப்போ என்ன அவனை முடிச்சாதான் அடுத்தவங்களை இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணுவார். இதுக்கிட்ட இவரோட ஃபோன் வேற மிஸ் ஆயிருக்கல அந்த ஃபோன் யார் வச்சிருக்காருன்னு கால் பண்ணி கேட்கும்போது அது எங்களோட ஃபோன் இது என்னோட ஃபோன் நீங்க வேற வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி பேசுவார் அவரோட பாஷல். அப்போ நாங்கள் ஒரு 1,700 கொடுக்கணும் ஐஃபோன் 1,700 கேட்கும்போது சரி 1,00,000 கொடுக்குறோம் அப்படின்னு ஏன்னா அதில் நிறைய ப்ரூஃப் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இடத்துக்கு வாங்க பணம் கொடுக்குறோம்னு சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா பெட்டி எடுத்துட்டு கேட்கும்போது 1,00,000 எதுக்கு பெட்டி அதில் 2,000 நோட்டா வந்துருச்சு அப்படின்னு நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவர் ஃபோனை கொடுக்காம அங்கே எடுத்துட்டு ஓடிடுவாரு. என்னடா இது இங்கே தான் எங்கேயும் மறைஞ்சிருந்து பார்க்குறான் அதனால தான் அவன் தப்பிச்சு ஓடிட்டான்னு நினச்சிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி இருக்காருல போடாத வேஷமே இருக்காது. அவள் தசாவதாரம் கமலுக்கு அடுத்ததான் அவ்வளோ வேஷம் போட்ட மாதிரி இஷ்டத்துக்கும் வேஷம் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாரு. நேராக இவர் உயர் அதிகாரி கிட்ட வீட்டுக்கு வந்துடுற யார் யானின்னு கேட்கும்போது நான் தான் கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி நீ தானே அவனை பிடிச்ச சைக்கிள் சங்கரை பிடிச்ச திரும்பவும் நீ அதை படி உன்னை நான் வந்து நீ இருக்கிற ஸ்டேஷனுக்கு உன்னை எஸ்ஐ ஆக்குறேன் எனக்கு அதெல்லாம் வேற என்னை எப்படியாவது காப்பாத்துக்கின்ற மாதிரி அவர் கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. என்ன சொல்கிறேன் உனக்கு தைரியமான ஆளுன்னு சொன்னான் நீ எப்படி முதல் தடவை அவனை பிடிச்ச அவன் சைக்கிள் சக்கரை தெரியாத தானே பிடிச்ச அதே மாதிரி இன்னொரு தடவை இப்படி அப்படின்னு எஸ்ஐயால முடியாது உங்களால் முடியாது நான் மட்டும் பண்ணணுமா என்ன மட்டும் அவன் போட்டு தரணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு போவார். உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடணும்னு தாராளமாக பண்ணுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்டுட்டு ஓடிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்களுக்கு வந்து இன்னொரு சம்மந்தம் வந்துச்சுல அந்த சம்மந்தத்தை நிச்சயம் பேசுறதுக்கே வந்துருவாங்க. ஹீரோயினுக்கு இது சுத்தமாக உடன்பாடே இருக்காது. அவங்க அப்பா வந்து சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க. நிச்சயம் நடந்தாலும் அவங்க அம்மா சொல்லுவாங்க நிச்சயம் என்ன நடந்திருக்கு பார்த்துக்கலாம் விட அப்படின்னு சமாதானப்படுத்துவாங்க. இவர் இங்கே பொண்ணு பேசி நிச்சயமே பண்ணிடுவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஹீரோ போட்டிருக்க வேஷம் வந்து சாமியார் வேஷம் போட்டிருப்பாரு. வலுக்க டைமாக ஹீரோயினை கடத்திட்டு வந்து இங்கே வந்து பேச யார் யார் கேட்கும்போது நான் இந்த மாதிரி இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்காக இப்போ பயந்து ஓடுற அவனுக்காக பயந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் கேட்கும்போது இல்லை அப்படின்னு அப்போவே ஸ்டேஷன் போகலான்னு கூப்பிடும்போது வரமாட்டார். ஏன் ஹீரோ கேட்டுட்டே இருப்பாங்க. உடனே நான் அண்டர் கிரவுண்ட்லேயே அண்டர் கவர்லேயே இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். என்னது அண்டர் கவரில் இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு இது விஷயம் வெளியே யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அவன் எதுக்கு இப்போ பயந்த மாதிரி நடிக்கிறானோ பயந்த மாதிரி நடிச்சு அண்ணனுக்கு சமாதி கட்டுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சொல்வார். அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்றோன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப கோவமாயிடும். இப்போ 2 பேரும் தனியாக ஃப்ரெண்டோட சேர்ந்து இவருக்கு வந்து ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பார் மாறு விஷயத்தில். அப்போ வந்து ஷேர் ஆட்டோ சந்திரன் இருக்கார்ல அவர் வருவார். வந்தோடனே இப்போ இவர்கிட்ட சைக்கிள் சங்கரை கோர்த்து விட்டா நம்ம தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணுவார். அதனால இப்போ இவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவரும் இங்கே வந்துருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே யார் ஷேர் ஆட்டோ சந்திரன் சொல்லிட்டு கேட்கும்போது இவரும் உடனே நான் இல்லைன்ற மாதிரி யாராக இருந்தாலும் சொல்லுங்க இப்போ தான் சார் அந்த முக்கில் அந்த பக்கம் போனா அப்படி அப்படின்னு என்ன இவனே இப்படி பயப்படுறன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே பொண்ணு வீட்டில் பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்கு வேணா பத்திரிக்கை கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறது என் பேரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பாட்டி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளோ சொல்லணும் கல்யாணத்தை இப்போ முடிவு பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாடு கூட்டிகிட்டு வந்துட்டு நல்ல காலம் பொறுக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டில் கல்யாணம் இப்போ நடக்கக்கூடாது நடந்ததுன்னா அந்த வீட்டு ஆம்பளைக்கு ஏதாவது ஆயிரும் கொஞ்ச நாளைக்கு வீட்டு பொம்பளைங்க முடிவிடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேர் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஓடிடுவார். என்னங்க இது இப்படிலாம் சொல்கிறோம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சொன்னால் ஏதாவது நடக்குமே நம்ம கல்யாணத்தை வேணா கொஞ்சம் மாற்றி வைக்கலாம்னு அது குடும்பக்காரனே கிடையாது பாரு பசுமாடை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லுவார். என்னவோ இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட அம்மாவும் அவ்வளோ சொல்லுவாங்க. நான் அப்பா அவ்வளோதான் கேட்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ நிப்பாட்டி அட்ரஸ் கேட்பாங்க. அவர் கண்டுபிடிச்சி இவர் தான் ஹீரோன்னு பின்னாடி துரத்திட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சைக்கிள் சங்கர்லாம் இங்கே ஓவியா கிட்ட வந்துட்டு இவர் வந்து ஒளிஞ்சு பாரு யாருன்னு கேட்கும்போது நீ என்ன போலீஸ்னா எந்த வேஷத்தில் வந்திருக்கு கேட்கும்போது அவங்களாம் துரத்திட்டு வராங்கன்னு சரி இருன்னு சொல்லிட்டு அவங்க வேஷம் போட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல அந்த குரூப்லேயே ஹீரோவையும் ஆட விட்டுருவாங்க. ஹீரோ ஆடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போலீஸ்காரங்களும் இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஆட்டோ சங்கர் இருப்பார். ஆட்டோ சங்கரை பிடிச்சிடலாமா இல்லை ஆட்டோ சந்திரனை பிடிக்கலாமா இல்லை ஷேர் ஆட்டோ சந்திரனை பிடிக்கலாமா இல்லைன்னா வந்து சைக்கிள் சங்கர் இருக்காரு அவரை பிடிக்கலாமா யாரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணி மேலே எடுத்து கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி தான் பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்களாம் பிடிக்கணும்னு சொன்னோன்னே சரின்ட்டு இவரும் ஃபோனை வச்சிருவாரு. எவ்வளவோ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவார் நம்ம பிடிக்கலாம் சார் அந்த ரவுடிகளை பிடிச்சலாம் நம்ம அவனை தான் பிடிக்கணும் இவங்களாம் இப்போ பிடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக இப்போ கையில் கிடச்சவங்களை கூட பிடிக்காம விட்டுருவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாறி பெருசாக அதாவது இவங்க ஹீரோயினோட சேர்ந்துக்கிட்டு இப்போ ஓவியா இருக்காங்களா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்போ ஹீரோ பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. எல்லாரும் அப்புறம் இவருக்கு அவர் மாதிரி டவுட்டாக இருக்கும் என்ன பண்ணுவாருன்னா மேலே போய் அவர் ஃபேஸ் ஆகுது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வேஷத்தில் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்போ அது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மேடல் ஆடின பொண்ணு அந்த பக்கம் போகும்போது யோகி பாபு என்ன சொல்வார்னா நாங்களாம் ரொம்ப இதாக இருக்கும் அந்த பொண்ணை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஃபஸ்ட்டு சொல்லும்போது சரி சீக்கிரம் கூப்பிடுங்க போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்தாம்மா பொண்ணுன்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. இவங்களாம் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களை துரத்திட்டு வர போகிறாங்க. அதாவது இவங்களாம் வேற ஒரு விஷயத்துக்காக துரத்துறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேகமாக போய் ஹாத்தில் குதிச்சா ஹீரோ தானே அந்த வேஷம் போட்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்து இப்போ ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் பேசி வச்சுட்டாங்க நீ என்ன பண்ணுவீ எது பண்ணுவீ எனக்கு தெரியாது கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிப்பாட்டிடு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ கண்டிப்பாக நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லுவார். அதோட இங்கே வந்து பார்க்கும்போது எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை யோசிச்சுட்டே தான் இருப்பார். இங்கே வந்துட்டு இவங்களுக்கு அந்த பேனர்லாம் வச்சிருவாங்க.
நிச்சயம் முடிஞ்சு இப்போ கல்யாண தேதியும் வந்துரும். இப்போ மாப்பிள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து மாப்பிள்ளைட்ட பேசுவார், மறைஞ்சிருப்பார் ரூம்ல. "நீ என்ன இங்க பண்றன்னு?" சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்கும்போது, அந்த நானும் அவளும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்றோம். நிறுத்தவே பேசாம ஒதுங்கிக்கணும்னு, "நானும் தான் லவ் பண்றேன். எல்லாம் நீயும் பண்ணிக்கோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கோ. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் வேலைய நீ பாரு. என் தலைமையிலேயே நல்ல பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு, நீயா கல்யாணத்த நிப்பாட்டிட்டா நல்லது, இல்லாட்டி நானே நிப்பாட்டிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. முடிஞ்சா பண்ணிக்கணும்னு, "பார்க்க தானே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து இப்ப கிளம்பி போயிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து எப்படி வேணா வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கொஞ்சம் இதுல தானே இருக்காரு. அவர் ஆளுங்களெல்லாம் சொல்லி இது பண்ணிருவாரு. இங்கே போலீஸ்காரங்களும் வந்துருவாரு. எப்படி பார்த்தாலும் கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி இங்க வரலாம். ஏன்னா, அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு தானே இப்ப கல்யாணம் அப்படின்னு. இங்க வந்து ஸ்னேகா பிரதர்ஸ் வேற ஒரு பக்கம் அவரோட இத தேடிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாத்தா வேஷத்துல உள்ள வந்திருப்பாரு. வந்தவர் இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஷேர் ஆட்டோ சங்கர் இருக்காருல்ல, ஷேர் ஆட் அவருக்கு கால் பண்ணுவாரு. அதாவது சைக்கிள் சங்கர் அவருக்கு கால் பண்ணி இப்ப என்ன சொல்வாருன்னா, "என் பங்காளி கல்யாணத்த ஏதோ நிப்பாட்டிருவேன்னு சொன்னியாமே, உன்னால முடிஞ்சா பாரு" அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த வரண்டான்ட்டு உடனே அவர் அங்கிருந்து கிளம்பிருவாரு. அங்க வந்துருவாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாப்பிள்ளைய எப்படியா கடத்திட்டு வரணும்னு சொன்னோனே, கடத்த வந்திருப்பாங்க. இப்ப மாப்பிள்ளை வந்து என்ன சொல்வாருன்னா, அவங்க அம்மாகிட்ட, "ஓ கவனமா பார்த்துக்க, அவ விட்டா ஓடிருவான்னு" சொல்லுவாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யோகி பாபுல எப்படி இவரு மாப்பிள்ளைய இப்ப கடத்திட்டு போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு யோசனை வரும். அன்னைக்கு வந்து இவங்க ஆடிட்டு இருப்பாங்கல்ல, ஓவியா டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா, கனகா அவங்களுக்கு இந்த படத்துல கனகா டான்ஸ் ஆடும்போது மாப்பிள்ளை ரொம்ப குஷியா ஆடிட்டு இருப்பாரு. கனகா கூப்பிட்டான்னு சொன்னா உடனே வந்துருவாரு. அப்படின்னு கனகா வாசல்ல அவங்கள கூப்பிடுறானோனே, "இப்ப எதுக்கு கூப்பிடுறா? அவள அங்க வர சொல்லணும்னு, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால தான் இப்பவே உங்கள கூப்பிட்டுருக்கா" அப்படின்னோனே, "அப்படியா அவள அங்க வர சொல்லு, இங்க வர சொல்லுன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. வெளிய தான் வெயிட் பண்றேன். நீங்க வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க வந்து எம்எல்ஏ வருவாரு. இந்த எம்எல்ஏவும் ஒரு அசைன்மென்ட் குடுத்துருப்பாங்கல்ல, எம்எல்ஏவும் இங்க தான் இருக்காரா அப்படின்னு சொன்னோனே, அவர் வேற பாத்ரூம் எங்க இருக்குன்னு மாப்பிள்ளைட்ட கேட்பாரு. இந்த பக்கம் போனோனே ஒரே கல்லுல 2 மாங்கன்னு சொல்லி யோகி பாபு நினைச்சிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்த அவர் வந்து சைக்கிள் சங்கர் இருக்கார்ல, அவர்ட்ட இன்னும் சொல்லாம தான் இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப பாத்ரூம் போறதுக்காக அங்க வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த லேடி வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பாத்ரூம்லயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்கள தேடி இங்க யார் வருவாங்கன்னா, அந்த எம்எல்ஏ வந்தாரான்னு சொல்லி கேட்கும்போது, "ஏன் உங்க எம்எல்ஏ வந்து ஆம்பள பாத்ரூம்க்கு போமாட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க எங்க போனாருன்னு தெரியல யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்க தெரியாதனால மாறி மாறி ரூம்க்கு வந்துருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் இங்கேயே இருப்பாரு. இவர வெளிய அனுப்புறோம்ன்னு சொல்லும்போது, நாங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க சொல்லும்போது, அங்க அவன் வெயிட் பண்றேன்னு சொல்றானா? ஆனா போ வேண்டியதுதானன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்பாரு. "போ வேண்டியதானே அவன் கூப்பிடுறான்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன அங்க வர சொல்லிட்டு அவன் இங்க வந்து கல்யாணத்த நிப்பாட்டிட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் போமாட்டேன்னு" சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இங்கேயே இருப்பாரு. அவன் எஸ்ஐ கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி என்னைக்காவது உங்கள்ட்ட பொய் சொல்லியிருக்கான்னு கேட்கும்போது, "ஆமால்ல, சரி நான் அப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவரும் கொஞ்சம் வர வழியில அவர்ட்ட வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோ சொன்னதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவர் மாப்பிள்ளைய கடத்துறதுக்காக சைக்கிள் சங்கர உள்ள ஆள் அனுப்பியிருக்கார்ல, அவங்க வெளிய வர வரைக்கும் அவர் கார்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோன் ஒருத்தர் திருடிட்டு போனார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, பொண்ணு ஃபோட்டோ வாசல்ல இருக்குல்ல, அத வச்சுட்டு பொண்ணு கூட வாழ தான் முடியல, ஒரு செல்ஃபியாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டே இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அங்க டக்குனு அத எடுத்து முடிச்சுட்டு திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்துருவாரு. அவர் அங்க கார்ல வந்துட்டு இவரோட ஃபோன்ல தான் அவர் எடுத்துட்டு இருக்காருன்னு பார்த்துருவாரு. உடனே அவர்ட்ட இருந்து புடுங்கி நல்லா அடிய போட்டு ஃபோன புடுங்கிருவாரு. இதுக்கிடையில ஸ்னேகா பிரதர்ஸ் வேற இவ தான் ஏமாத்துனாருன்னு தெரிஞ்சு போயிரும். அதாவது வாசல்ல தான் அந்த பன்னீர் தெளிக்க அந்த பொண்ணு ஸ்னேகா நின்னுட்டு இருக்கும். அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி குடுத்துரும். இந்த ஆளு தான், அதாவது ஹீரோட ஃப்ரெண்ட் தான் வந்து வாட்ஸ்அப்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நேர்ல போய் பார்க்கும்போது ஆள் மாத்தி நம்மள சொல்லி ஏமாத்திட்டானா, இங்க தான் இருக்கானான்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்காக துரத்திட்டே இருப்பாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு பக்கத்துல போய் உட்காருவாரு. அந்த பொண்ணுக்கே தெரியாம ஷால் எடுத்து தலையில போத்திட்டு இருப்பாரு. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்ப அந்த ஷால கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்டயே வச்சிருவாரு. அது எடுத்ததும் தெரியாது, போட்டதும் தெரியாது. அந்த பொண்ணு பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும். ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருவாரு. இவ்ளோ வீடியோஸ் வேற இவர் வேற எடுத்து வச்சிருப்பாரு. இவர் ஃபோன திருடிட்டு போயிட்டு பயங்கரமா வீடியோஸ் எடுத்து வச்சுட்டு செம்ம கோவம் வரும் இவருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு. நல்லா அடிய போட்டு உட்கார வச்சிருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, ஓவியா கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏவே நேர்ல வந்து கூப்பிட்டதுனால வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இவரு ஆல்ரெடி வந்து இவங்க கூப்பிட்டாங்கன்னு தானே இவங்க மத்தவங்க சொன்னாங்க. அதனால அவர் கை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. இங்க வந்து உள்ள வந்து எம்எல்ஏ வந்து பாத்ரூம் வந்திருப்பாரு. இங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்க தண்ணிக்குள்ள வந்து ஒளிஞ்சிருப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இவரு தண்ணி மெத்தும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து எந்திச்சு வருவாரு. காலையில குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போவாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா, இவர கடத்துறதுக்காக யோகி பாபு அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு இங்க வந்து பாத்ரூம்குள்ள வந்துட்டு மனு குடுக்க வந்திருப்பாங்க. எங்க ஏரியால லைட் எரியல அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னய்யா இங்க வந்து மனு குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டே இருப்பாரு. அதோட அவர அப்படியே தலையிலேயே அது போட்டுட்டு அவர அப்படியே தூக்கிட்டு வர மாரி தூக்கிட்டு வந்துருவாங்க வெளிய வரும்போது. இவர் இந்த வேலை யோகி பாபு இவர் இந்த மாரி பண்றது இன்னும் சைக்கிள் சங்கருக்கே தெரியாது. அவருக்கு சர்ப்ரைஸ் பண்றதா அவரே இத பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில இவங்க வர வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஒய்ஃபோட இருக்கிறதுனால அவர் ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம இருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்னேகா பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட தேடிட்டு வந்தாங்கல்ல, அவங்க தேடிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம்குள்ள தான் திரும்பவும் போய் ஹீரோவோட ஃப்ரெண்ட் போய் ஒளிஞ்சுப்பாரு. ஒவ்வொரு கதவா தட்டும்போது வந்து எல்லா கதவும் லாக் ஆயிருக்கும். ஒரு கதவு மட்டும் மூடி இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, "இங்க தான்டா அவன் இருக்கான். தண்ணிய புடிச்சு ஊத்துங்க இன்னைக்கு அவனுக்கு. இங்கேயே சமாதி கட்டிடலாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தண்ணிய ஊத்திட்டு கதவ தொறந்து இந்த லேடி வந்து நிப்பாங்க. காலையிலேருந்து நானே வயிறு சலின்னு போயிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லடா அப்படி இப்படின்னு சரியான காமெடியா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மண்டபத்துக்கு மேல ஏறிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இவர் வந்து கனகாவ பார்த்துட்டோனே கை காட்டி மாடிக்கு கூப்பிடுவாரு. அவங்க பார்த்துட்டு இதுக்கு தாண்டி நான் கல்யாணத்துக்கே வர்றதில்ல பாரு எங்க கூப்பிடுறான் மேல ரூமுக்கு கூப்பிடுறான் அப்படின்னு இவன்லாம் திருந்தவே மாட்டான். சரி வா நம்ம எது கிளம்புவோம். எம்எல்ஏவே நேரா வந்து கூப்பிட்டதுனால தான் வந்து இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கனகாவும் கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த சிங்கமுத்து இருக்கார்ல அவர் பார்த்துட்டு தான் உட்கார்ந்திருப்பாரு. அவர் கை காட்டுறது, இவங்க வரமாட்டேன்னு சொல்றது அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. வெளிய வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிய இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஒரு அண்ணன் மட்டும் இந்த ஸ்னேகா பிரதர்ஸ் வந்து தப்பிச்சு மாட்டிப்பார்ல. மத்த அண்ணங்க எல்லாருமே வந்துட்டு இப்ப தண்ணி எடுத்து ஊத்திட்டு தான மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த கலாட்டாலாம் முடிஞ்சு இப்ப வெளிய வருவாங்க. பார்த்தீங்கன்னா, அவரு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு வேற யோகி பாபு சொல்வாரு. என்னன்னு கேட்கும்போது நான் அத இப்ப சொல்ல மாட்டேன். அப்புறமா சொல்லுவேன்னு சொல்லி இப்பவும் சொல்ல மாட்டாரு. அதோட பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை
எங்கடான்னு கேட்கும்போது இப்போ இவனை எப்படி கடத்துறதுன்னு யோசிக்கும் போது அவரை வாண்டடாக வருவார். இவங்களை யோகி பாபு பார்த்த உடனே கனகா எங்கடா, கனகா கூப்பிட்டான்னு சொன்னேன்னு சொல்லும்போது உள்ள இருக்கா, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு குனிங்கும் போது பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு அடியை போட்டு உள்ளே ஏற்றிடுவாங்க. வாயில் துணி வச்சு அமர்த்தி இப்போ மாப்பிள்ளை எங்கிறது அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ கல்யாண நேரமும் நெருங்கிரும். மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இங்கே இல்லை, அவன் வந்து கனகா பின்னாடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் ஏஞ்சி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. என்னன்னு பார்க்கும்போது ஆமாம் அவன் அங்கேருந்து வரமாட்டேன்னு தான் சொன்னான், இவன் தான் வரேன் கூப்பிட்டுட்டே இருந்தான், வரலன்னு அவன் பின்னாடி எழுந்திரிச்சு போயிட்டான், அவளும் போயிட்டா இவனும் போயிட்டானு இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன் தான் பொண்ணு இப்படி எல்லாரும் பண்ணுறீங்க, பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கறது இல்லைன்னு ஊர் மக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே ஹீரோயின் போய் மன்னிப்பு கேட்பாரு. ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி போயிருப்பாங்க. அதோட ஹீரோவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடும். அதோட இப்போ ஹீரோ சும்மா இல்லாமல் திரும்ப சைக்கிள் சைக்கிள் கால் பண்ணுவார். இந்த மாதிரி உன் பங்காளியை கடத்திட்டோன்னு கடத்தினா மட்டும் போதுமா, அவன் மேலே கை வச்சா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இல்லாமல் நல்லா அவருக்கு அடி விழுந்துரும். உடனே வாயில துணி எடுத்துட்டு என்ன எதுக்கே கடத்திட்டீங்க, நான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுறான்னு யோகி பாபு கேட்பார். எதுக்கு அவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணுறது, பொண்ணு அழகாக இருந்தது, நிறைய சொத்து இருந்ததுன்னு அதுக்கு தங்கச்சி ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி யோகி பாபு கேட்டுப்பாரு. அதோட அவன் ஃபுல்லாக பிளான் தான் எல்லாம் அப்படின்ற இப்போ சைக்கிள் சங்கருக்கு புரிஞ்ச உடனே சரி அவனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியுன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா இவர் சொல்லிடுவார், அவர் எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுப்பார்ல, அந்த மாதிரி வேற ஒரு பையன் லெட்டர் கொடுத்து அனுப்பும்போது இப்போ ஹீரோ தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக வெளியே வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இவங்க தான் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிருவாங்கல்ல. அந்த டைமில் கரெக்டாக இப்போ ஹீரோ வந்து சைக்கிளில் வருவார். சைக்கிளில் வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு பாட்டு போட்டு ஆரம்பிச்சிருவாரு. யார் இவங்க எங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டே வருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பயங்கரமாக இங்கே வந்து இன்ஸ்பெக்டரும் துரத்திட்டு இருப்பாரு. இப்படியே மாறி மாறி எல்லாரும் ஃபுல்லாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் துரத்திட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு காமெடியாக போகும். அப்படியே கரெக்டாக இப்போ எங்கே ஹீரோ நிற்பாருன்னா பாதி பாலம் வந்துடும் மிச்ச பாலமே இருக்காது. அந்த என்ன மாதிரி இடமோ தெரியல, பாதி பாலம் தான் கட்டி வச்சிருப்பாங்க. அங்கே போய் கரெக்டாக போய் நின்னோன்னு எல்லாரும் அந்த கொஞ்சம் அசந்தாலும் வந்து எல்லாரும் உழுற மாதிரி இருக்கும். ஒரு மூட்டையில் கட்டி வச்சிருக்காங்க. அவர் வேற குதிச்சிட்டே இருக்கிறதுனால அவர் அப்படி எட்டி யோகி பாபு உதைப்பார் பாருங்க. அப்படியே அந்த பாலத்துக்குள்ள போய் எல்லாருமே விழுந்துருவாங்க. அதோட இப்போ எந்திரிச்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா சைக்கிள் சங்கர் வந்து எந்திரிச்சு முழிச்சிருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சுட வருவார். ஆனால் சரியாக சுடாமல் இருக்கிறதுனால ஹீரோ சண்டை போட்டுருவார். அதோட அவர் மயங்கி கிடப்பாரு. அவரோட ஃபோன் அடிக்கும் போது எடுத்து இப்போ ஹீரோ பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களோட பிளான் எல்லாம் வேற தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த மூட்டையில் வந்து எம்எல்ஏவை கடத்தி வச்சிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் தெரிஞ்சிடும். சரின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவை காப்பாற்றிடுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ரவுடியை நடு ரோட்டில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவார். ஹீரோனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதோட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் பிரபாகரன் ஒருத்தன் இது மாதிரி தான் வந்து அரசு, அதாவது அந்த கேப்டன் பிரபாகரன் சீரன் வந்துட்டு மன்சூலிக்கா நீங்கள் சொல்லி காட்டுவார். அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, என்ன காப்பாற்றிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இப்போ இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி எங்கன்னு கேட்கும்போது இன்னும் நாங்கள் வந்துட்டு இவரை கான்ஸ்டபிள் சத்தியமூர்த்தி தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு டிவியில் இந்த நியூஸ்லாம் பெருசாக போகும். அவர் இப்போ ஹீரோ வந்து பிரபலமாயிட்டு இருக்காரு, இன்னும் ஹீரோ தேடிட்டு இருக்கேன், 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு வேலை நல்லபடியாக கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கால் வரும். ஹீரோக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திரும்பவும் சைக்கிள்ஸ் அவர் இருக்கார்ல அவர் வந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ திரும்பவும் நீ அவர் கண்டுபிடிச்சாதான் நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் மற்றதெல்லாம் நடக்கும். அது வரைக்கும் நீ வந்துட்டு நீ அண்டர் கிரவுண்டில் தான் இருக்க போற அப்படின்னு எதுவும் திரும்பவும் பஸ்ல இருந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ மயக்கம் போட்டு இப்போ கீழே விழுந்துறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஆட்டோ சந்திரா இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து நீங்களா ரவுடி இல்லையா, யாரை பார்த்தாலும் பயந்து ஓடுறீங்களா, உங்களை நம்பி நாங்கள் எப்படி இருக்கிறதுன்னு எல்லாம் கேட்டோன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உங்களுக்குலாம் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாஷா பட கதை இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் ஒருத்தர் கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தேன். அப்போ அவர் அந்த மாதிரி மார்க்கெட்டே என்ன கண்டா நடுங்கும். அப்போ பாஷா பாயோட தங்கச்சியை வந்து டச் பண்ணிட்டது இல்லை, கையை தாண்டா டச் பண்ணேன், அதுக்கே வந்து அவர் போட்டு அடிச்சிட்டாரு. அப்போ வந்து எல்லாரும் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த கதையை ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட அது உங்களுக்கு தப்பாக நினச்சிட்டோம் சொல்லிட்டு எல்லாரும் மன்னிப்பு வரை கேட்பாங்க. இப்போ வேணா சொல்லுங்க அந்த பாஷா பாயை வேணா இப்போ வேறு நாங்கள் போய் இது பண்ணுறோம், அவர் அப்பவும் பாஷா பாய் தான் இப்போவும் பாஷா பாய் தாண்டா, அவரை போய் நீங்கள் செய்ய போறீங்கன்ற மாதிரி ஒரு காமெடி எண்டிக்காக தான் முடிச்சுப்பாங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி மட்டும் தான் இருக்கும். சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா போகிறது அப்படி இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்.